பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய நாளில் ஆண்டவராகிய தேவன் நம்மையெல்லாம் அவருடைய சமூகத்தில் அழைத்து வந்து இந்த நாளிலே நாம் அவரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைய நாளில் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, தம்முடைய சுதந்திரத்தின் மேலே தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்று நாம படிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக அவர் என்ன பண்ணுறாரு, முதலாவது ராஜாவாக சவுல் என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களிலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே ராஜாக்களை என்ன பண்ணுறாங்களாம், அவர்கள் தலையில் மேலே அபிஷேக அந்த தைலத்தை ஊற்றி அவர்களை ராஜரீக அபிஷேகத்தை அவங்க செய்கிறாங்க. ஆசாரியர்களை அபிஷேகிக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் செய்கிறாங்க. அப்போது இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை அபிஷேகித்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறார் என்று நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். அப்போ இந்த அபிஷேகம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊற்றப்படுதல் என்று அர்த்தம். அன்றைக்கு அந்த தைலத்தை என்ன பண்ணாங்க, அவருடைய தலையில் மேலே ஊற்றப்பட்டு ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை, ஆசாரியர்களை அவங்க அபிஷேகம் செய்தார்கள். இன்றைக்கு இந்த அபிஷேகம், ஊற்றப்படுகிற அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலே அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட ஆசாரியனாகட்டும் அல்லது ராஜாக்களாகட்டும் தீர்க்கதரிசிகளாகட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, மக்களுக்கு தேவையான அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் இந்த தேவ மனிதர்கள் பழைய ஏற்பாட்டு காலங்களில் செய்தார்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதற்கு, ஆசீர்வாதங்களை செய்வதற்கு தேவன், கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, சத்துவத்தை, பலத்தை, இதையெல்லாம் நாம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் நாம் படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மையெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களாக நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. வாசிப்போம். அன்பு கூர்ந்து வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஆண்டவராகிய தேவன் நம்ம இடத்துல என்ன பண்ணியிருக்காராம், அன்பு கூர்ந்து நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய எல்லா விதமான பாவங்கள் எல்லாம் கழுவி பிதாவாகிய தேவனுக்கு உண்பதாக இப்பொழுது நம்மையெல்லாம் ஆண்டவர் எப்படி மாற்றியிருக்கிறார்னு சொன்னால், ராஜாக்களாக, ஆசாரியர்களாக என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு எவ்விதமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்களோ
அதைப்போல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு அபிஷேகம் பெறப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் யாராக இருக்கிறான்? கர்த்தருடைய ஆசாரியனாக, கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய பொறுப்பை உடையவனாக இருக்க வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மிகவும் சுருக்கமாக நாம் படித்து கடந்து வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்திலேயே அந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது 6வது வசனத்தை வாசிப்போம். ஏன் பாதியில் நிறுத்திட்டீங்க? அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களுடனே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனா ஆவா என்று சாமுவேல் சவுலிடத்தில் சொல்கிறார். இங்கே முதலாவது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற மனிதன் முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தோம்னா பல்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களிலிருந்து நாம் என்ன பண்ணுமா? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னுமாக அந்த வசனத்தில் பார்த்தோம்னா அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா என்னென்னா, புதிய மனுஷனாக நாம் இருக்கோம். அபிஷேகம் பெறப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தானை போல, உலக மனிதர்களைப் போல அவன் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அவன் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்பட வேண்டும். இன்னுமாக அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தை சொல்கிறாரு, தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அவனுடைய இருதயம் அபிஷேகம் பெறப்பட்டதுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட இருதயமாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அபிஷேகம் பெறப்பட்ட பின்பாடு அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய இருதயத்தில் புதிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா, அவர்களுடைய வாழ்க்கையில், அவருடைய இருதயத்தில் பழைய காரியங்களை என்ன பண்ணுறாங்க? தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பழைய சுவாபம், பழைய விதமான காரியங்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதை நாம் பார்க்குறோம். 2 கொரிந்தியரில் அழகா பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறார். 5வது அதிகாரத்தில் வாசிப்போம். ஆனால் 17ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போது ஒரு காரியத்தில் மாத்திரம் நான் புதிதாக இருக்கிறேன், இன்னொரு காரியத்தில் நான் என்ன பண்ண என்னண்டையே நான் மாற மாட்டேன், நான் புதிதாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க. ஆனால் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னென்னா, எல்லாம் புதிதாக, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கும்படியாக நம்முடைய இருதயம் அவருக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி நம்முடைய எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயம் எப்படி இருக்குதான்? திருக்குள்ளதும் கேடுபாடும் உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ சயின்டிஃபிக்கில் எத்தனையோ காரியங்களை, மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களெல்லாம் அழகாக ஸ்கேனில் சொல்லி கொடுக்குறான், வருது.
ஆனால் அவருடைய இருதயத்தினுடைய நினைவுகளை பற்றி அறிய முடியல. ஆனால் தேவன் மாத்திரம் என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாக ஜெபம் பண்ணுறாரு. 51வது சங்கீதத்தில் 10ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயத்தை என் இருதயத்தில் என்னுடைய இருதயத்தை சிருஷ்டியும் சொல்லி அங்கே தாவீது பாரத்தோடு கண்ணீரோடு அந்த இடத்துல ஜெபிக்கிறதை பார்க்கும். இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது விதமாக ஜெபிக்கிறார் என்று நமக்கு தெரியும். என்னுடைய இருதயம் உமக்கு பிரியமாக இருக்கணும், உமக்கு சித்தமாக இருக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கிறத நான் பார்க்குறோம். அப்போ முதலாவது அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இருதயத்தை அவன் பரிசுத்தம் பண்ணி கொடுத்தவன். ஒரு அருமையான பழைய பாடல் எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஞானஸ்தான ஆராதனையின் போதெல்லாம் இந்த பழைய பாடலை பாடுவாங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு தேவ நீதியை அவன் நிறைவேற்றுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுவாபங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். இதுதான் ரட்சிப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விளையாடப்பட்ட ஆசீர்வாதம். முதலாவது ரட்சிக்கப்பட்ட மனிதன் அவன் செய்யக்கூடிய முதல் படி, கீழ்ப்படுதலில் முதல் படி என்ன? ஞானஸ்தானம். அப்போ அந்த ஞானஸ்தானம் என்ற முதல் படியில் அவன் அடி எடுத்து வைத்து தன்னுடைய சரீரத்தை அந்த தண்ணீர்னாலே முழுகிற பொழுது அவனுடைய இருதயத்தில் ஒருவேளை அநேகர் நினைக்கலாம், சாதாரணமாக ஒரு தண்ணியில் முழுகுனா அவனுடைய இருதயத்தில் சுவாபம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் உண்மையாய் அந்த ரட்சிக்கப்பட்டு இதனுடைய பாவங்களை ஆண்டவரிடத்து அறிக்கை செய்கிற மனிதன் அந்த தண்ணீரில் முழுகிற பொழுது அவனுடைய இருதயம் புதிய இருதயமாக மாற்றப்படுகிறது. அதான் பாடுறாரு, என் ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் சுமந்தாரே, என் ஜென்ம கரும பாவங்கள் எல்லாம் சுமந்தாரே, மன்னித்து என்றும் மறந்து விட்டாரே, மாபரமானந்தம் என்னாவிலே புது பாட்டுக்கள் என்றென்றும் கவி தங்கிடும், என்னாவிலே புது பாட்டுக்கள் என்றென்றும் கவி தங்கிடும், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினார், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிருள் நீக்கினார். அப்போ அவருடைய ஜென்ம சுவாபம் மாறணும், புதிய இருதயம் வரணும், புதிய சிருஷ்டியாக மாறணும். அதுதான் உண்மையான அபிஷேகம். இரண்டாவது பார்த்தோம்னா, ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாம் படிக்கிற உபாகமத்தில் ஏராளமான கட்டளைகள், அப்புறம் கற்பனைகள், நியாயங்கள், பிரமாணங்கள் இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டே வரார். இதையெல்லாம் நீங்கள் சாப்பிடணும், இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும் சொல்லி நிறைய காரியங்களை உபாகமத்தில் நமக்கு கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 17வது அதிகாரத்தில் குறிப்பாக 15ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனமுடைய ஒரு சில குறிப்புகளை நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது அதில் மிகவும் சுருக்கமாக அந்த காரியங்களை நான் சொல்லி கடந்து வர நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிற பொழுது 15வது வசனத்தில் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர்
தெரிந்து கொள்பவனை உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். இங்கே சொல்லப்பட்டக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனாலே அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். இன்றைக்கு பார்த்தோம்னா ஆண்டவர் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த அபிஷேகம், அந்த ரட்சிப்பு, அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபை அவர்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆக நாம் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அவருக்கு தேவையான கிருபைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தரார். நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களில் பார்த்தோம்னா தெரிந்து கொள்ளப்பட்டவரில் முதலாவது பார்த்தோம் நம்ம ராஜாவா சவுலை தெரிந்தெடுக்கிறார். ஆனால் இந்த சவுல் ராஜா தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் என்ன செய்யலை, அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய காரியங்களிலே அவன் ஈடுபட்டாலும் அவன் என்ன செய்யலை, அவன் கர்த்தருக்கு சித்தத்தை அவன் நிறைவேற்றாதபடியினால அவனை விடுத்து ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, இரண்டாவதாக தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அப்போது தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்ன செய்யணும், தான் தெரிந்து கொள்ளப்பட்ட எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ, நான் எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ அந்த காரியத்தை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற பொழுது அங்கே சவலை போல நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் நாம் என்ன பண்ணுவோம், தோல்வியை ஏற்படும். அப்போது தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆயத்தம் படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தும், எல்லா நாளும். அப்போது அந்த ஆயத்தம் செய்வதற்கு என்ன பலவிதமான சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். பிசாசு என்ன பண்ண மாட்டான், நம்ம ஆயத்தமாக இருப்பதற்கு என்ன பண்ண மாட்டான், விடவே மாட்டான். ஆனால் நாம் என்ன பண்ணணும், அந்த நம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தை, நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இரண்டாவது. தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக அதே வசனத்திலேயே சொல்கிறாரு, அந்த ராஜா தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சகோதரருக்குள் இருக்கக்கூடிய ஒருவனை உன் ராஜாவாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எப்படியானால் இங்கே என்ன காரியம் என்று பார்க்கிற பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது, அவன் வேறு புறஜாதி இனத்தானாக இருக்கக்கூடாது. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், சகோதரருக்குள்ளே இருக்கக்கூடியவனாக இருக்கணும். பார்த்தோம்னா ராஜாக்களில் நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேலில் இந்த ஆகாப் ராஜாவை பற்றி நமக்கு தெரியும். அவன் இஸ்ரவேல் ஜனத்தில் இருந்தாலும் அவனுடைய மனைவியாகிய ஏசபேல் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு புறஜாதி இனத்தவளாக இருந்தான். அப்போ புறஜாதி இனத்தில் போய் அவன் திருமணம் செய்து கொண்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பாகால்களை சேவித்தான், விக்கிரகங்களுக்கு நேராக அவனுடைய வாழ்க்கை போச்சு. அப்போ இன்றைக்கு புறஜாதியார் என்பது என்னன்னா, அது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைனா நம்ம டைரெக்டாக ஒரு சிலை வழிபாட்டை குறித்து நாம் நினச்சிட்ருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிஃபரன்ஸை, ஒரு முன்னுரிமையை நாம் யாருக்கெல்லாம் நாம் கொடுக்குறோமோ, எதற்கெல்லாம் நாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் நாம் செய்யக்கூடிய விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கையாகட்டும், தேவனுக்கு செலுத்தக்கூடிய எல்லா விதமான நேரங்களாகட்டும், ஊழியங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் அது விக்கிரக
ஆராதனை, தேவனை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட காரியம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசரில் பார்த்து சொன்னாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து சொன்னோடனே ஆண்டவர் தன்னுடைய சீசரில் பார்த்து சொன்னார், என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அப்போது அவருடைய சித்தத்தை செய்யணும். அப்போ சித்தத்தை செய்வதற்கு இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தோம்னா, அதே அதிகாரத்தில் பார்த்தோம்னா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கணும் அப்படின்னா, அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்ன செய்யக்கூடாதான், குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. ஆச்சரியமாக இருக்குல்ல, ராஜாவாக இருக்கிறான், ராஜாவாக இருக்கக்கூடிய மனிதன் என்ன செய்யக்கூடாதான், குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. இங்கே குதிரை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பார்க்கிற போது நம்முடைய சுய பலத்தை குறிக்கிறது. இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதன் தன்னுடைய சுய பலத்தை அவன் ஒருபோதும் சார்ந்திருக்க கூடாது. 100% நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா? சில நேரங்களில் பார்த்தோம்னா நம்முடைய எல்லா விதமான முயற்சியெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா இது நமக்கு ஒத்து வராதாட்டிருக்குது, இது முடியாதாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சபையை நோக்கி ஓடியார், ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறோம். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் தன்னுடைய எல்லா காரியங்களெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, மறுபடியுமா தேவனை நோக்கி வர்றாங்க. அப்போ அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நம்முடைய சுயபலத்தை மாத்திரம் நம்பி அதையே சார்ந்து வாழுகிற மனிதன், அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் அவன் சார்ந்திருப்பானால் அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி தான் நடக்கும். பார்வோனுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்குறோம், அந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த மோசே வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது செங்கடலை கடந்து வர்றாங்க. கடந்து வந்தோடனே அந்த பார்வோனுடைய சேனை என்ன பண்ணுது, துரத்தி கொண்டு வருது. துரத்தி கொண்டு வந்தோடனே பார்த்து அந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் நமக்கு விதமாக சொல்லுது, வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேலின் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாருங்க, அந்த பார்வோனுக்கு என்ன இருந்துச்சு, ஏராளமான குதிரை இருந்தது, படை குதிரை வீரர்கள் இருந்தாங்க. அந்த குதிரை வீரர்கள் இருந்தபடினால தான் அவன் என்ன பண்ணான், தைரியமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் துரத்தி கொண்டு படையெடுத்து அழித்து போடும்படியாக படையெடுத்து வந்தான். ஆனால் தேவன் என்ன பண்ணார், செங்கடலில் பிளந்து தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தின பின்னாடி அந்த பார்வோனுடைய குதிரை சேனைகள் அப்படியே வருது. வந்தோடனே என்னாச்சு, அந்த எல்லா சேனைகளும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போது இங்கே நம்முடைய வாழ்க்கையில் இந்த குதிரை வீரன் கடலிலே மூழ்கடிக்கப்படுது என்றால் நம்முடைய சுயம் அது சாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அதான் பார்க்குறோம், சுயத்தை சாகடித்தால், ஆமாம், சுயமாய் சுகமாக நம்முடைய கர்த்தருடைய காரியங்களில் ஊழியத்தில் ஈடுபடனா நம்முடைய எல்லா விதமான சுயத்தையும் நாம் வெறுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். நீதிமொழிகளில் ஒரு வசனம் நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, 21:31 என்ன சொல்கிறாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ யுத்த நாளுக்கு குதிரை எல்லாம் ரெடியாக எல்லா காரியத்தையும் நாம் செஞ்சாலும் ஜெயம் ஆண்டவர்களால் மாத்திரம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த உபாகம புஸ்தகத்தில் மீண்டுமாக நாம் வருவோம். 17ஆவது அதிகாரத்தில்
17ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய இருதயம் எப்படி இருக்கணுமா, பின்வாங்கி போகாதபடி அநேகம் ஸ்திரீகளை அவன் படைக்க வேண்டாம். இங்கே பார்க்கிற பொழுது இருதயம் பின்வாங்கி போகிறபடியாக இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா மாம்சீக இச்சை. மாம்சீக இச்சை இன்றைக்கு பார்க்கிற பொழுது அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதர்கள் இந்த மாம்ச இச்சையில் அநேகர் என்ன பண்ணுறாங்க, விழுந்து போகிறாங்க. பல்வேறு விதமான ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாம்ச இச்சையில் விழுந்து போய் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் இழந்து போகிறாங்க. அதில் பார்த்தோம்னா சாலமோனை பற்றி நமக்கு தெரியும். இந்த சாலமோனுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார், மிகப்பெரிய ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் தன்னுடைய மாம்சத்தை என்ன செய்ய முடியல, அந்த ராஜாவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால தான் அவனை என்ன பண்ணான், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இவன் இழந்து போனான் என்று நாம் படிக்கிறோம். ரோமர் நிருபத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 8வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்க 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், வாசிங்க. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் ஒன்றுக்கொண்டு என்ன செய்யுது, போராடி கொண்டு இருக்கிறது. எல்லா நாளும் எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா அந்த மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் போராடி கொண்டிருக்கிறது. அப்போது நாம் மாம்ச சிந்தைக்கு நாம் இடம் கொடுப்போமானால் நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தோல்வி அடையவர்களாக நாம் இருப்போம். ஆக பிரியமானவர்களே, இந்த மாம்சீக சிந்தை உடையவர்களாக சிந்தையிலிருந்து விடுபடுவதற்கு நம்மை கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே நாம் வளர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்ப்போமானால் அந்த உபாகம புஸ்தகத்தில் அந்த 15வது அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். இங்கே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, வெள்ளியும் பொன்னும் மிகுதியாக பெருக பண்ண வேண்டுமென சொல்லியிருக்குது, வேண்டாம். அப்போது அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பண ஆசை இல்லாதவனாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னா, பணம் இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தில் தவறாக புரிந்து கொள்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுகிறோம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக கிறிஸ்துவனுடைய சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறதான பொழுது நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையான பொருளீட்டுவதற்காக நம்ம என்ன செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம், பல்வேறு விதமான தொழில்களை செய்கிறோம், வேலைகளை செய்கிறோம். அதற்கு தேவை நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான பொருட்கள். ஆனால் இங்கே வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
பண ஆசை தான் அங்கே காரியம். அதனால தான் தீமோத்தேயு எழுதுகிறாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம்னா 9ஆம் வசனத்திலிருந்து 10 9 10 1 தீமோத்தேயு விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தோம்னா பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லும் போது எல்லா தீமைக்கும் இந்த பண ஆசை வேறாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். வேறுனா என்னென்னா அதில் எல்லா விதமான அடிப்படை அப்படின்னா வேர். அப்போ ஒரு மரம் மிகவும் உறுதியாக நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது வேர் நல்லா பற்றி கொண்டிருந்ததுன்னா அந்த மரம் மிகவும் உறுதியாக நிற்கிது. அதை போல் இந்த பண ஆசை எதற்கு வேறாக இருக்குது அப்படின்னா தீமைக்கு வேறாக இருக்கிறது. தீமைக்கு. அப்போது அந்த ஆசை அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு, தீமையான காரியங்களை செய்வதற்கு அவன் துணிந்து செயல்படுறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான திருட்டு கொள்ளை நடக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பண ஆசை. உலகத்தில் செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும், துன்மார்க்கமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை என்ன செய்யுது? அவனுடைய பல்வேறு விதமான தீமையான காரியங்களை நோக்கி போய்கொண்டே இருக்குது. அப்போது இந்த அபிஷேகிக்கப்பட்ட மனிதன், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய மனிதன் இந்த காரியங்களிலிருந்து அவன் தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவங்க? அப்போ அவர்கள் எப்படி பார்க்கலாம்? அவங்க என்ன பண்ணுறாங்களா? இச்சித்ததுனால விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறாங்க. ஏன்னா இந்த பண ஆசை நம்முடைய விசுவாசத்தை அது தூண்டுறதா இருக்காது, அந்த விசுவாசத்தை மழுங்கி போக செய்கிறதா இருக்குது. அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தோம்னா உபாகம புத்தகத்தில் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரன் பேரில் மேட்டிமை கொள்ளாமல் இருக்க வேண்டும். கற்பனையை போதும் போதும் போதும். இருதயம் அவன் எப்படி இருக்கிறானா? சிங்காசனத்தில் இருக்கிறாரு, ராஜாவாக இருக்கிறாரு, பல்வேறு விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் அவனுடைய இருதயம் மேட்டிமை சிந்தையுடையதாய் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தோம்னா மேட்டிமை என்பது ஆரம்பத்திலே இந்த லூசிபர் என்ன பண்ணுறார்? மேட்டிமையினால தான் அவன் தள்ளப்பட்டான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். நிபுகாத் நேச்சாரை பற்றி நமக்கு தெரியும். நான் கட்டின மகா பாபுலேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? பெருமை பேசினார். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு? தள்ளப்பட்டார். இப்படி எந்தெந்த காரியங்களில் ஒரு மனிதன் பெருமை பேசுகிறார்களோ அந்த பெருமை பேசுகிற எல்லாமே என்ன பண்ணுறாங்க? அவர்கள் வீழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம சரித்திரத்தில் நிறைய படிக்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மேட்டிமைக்கு நாம் இடம் கொடாமல் இருப்பது தான் அபிஷேகிக்கப்பட்ட மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தகுதியாக இருக்கிறது. அதனால தான் சங்கீதத்தில் பார்த்தோம்னா 138 6ஆம் வசனத்தில் உள்ள தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? நோக்கி பார்க்கிறார். மேட்டிமை உள்ளவர்களை என்ன பண்ணுறாராம்? தூரத்திலிருந்து அவர் அறிகிறார், அவர் நோட் பண்ணுறார். எந்தெந்த காரியங்களெல்லாம் இவன் தன்னை பெருமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூரத்திலிருந்து என்ன பண்ணுறாராம்? ஆண்டவர் அறிந்து நோட் பண்ணுறார். ஒவ்வொரு காரியத்தையும்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவையெல்லாம் கவனிக்கிறார். அல்லேலூயா. அப்போது எந்த காரியத்தில் நம்ம மேட்டுமை அடைகிறோமோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வீழ்ந்துருவோங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதனால தான் நீதிமொழிகளில் பார்க்குறோம், 8ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகள் 8:13. கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். என்ன பண்ணுறாராம்? வெறுக்கிறார். ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியம் என்னன்னா அது பெருமை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கணும். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம்னா அந்த உபாகம் 17ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 18ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அப்புறம் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. அந்த வசனத்தை 20ஆம் வசனத்தில் முழுசாக பார்க்குற பொழுது தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை என்ன பண்ணணுமா, வாசிக்கணும், கர்த்தருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த ராஜரீக அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதனுடைய தகுதி. அப்போது கற்பனைகளை கை கொள்ளணும். அதனால தான் படிக்கிறோம், தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறணும். இப்போ பிரதான கற்பனை அதுதான். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், கற்பனைகளை கை கொள்ளணும். கற்பனைகள் என்பது என்னென்னா நமக்கு தெரியும். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணதா இருக்குது, இப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா குறைவற்றதாக இருக்கிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா நல்லா ஆசீர்வாதமாக பிளஸ்ஸிங்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவருடைய ஆத்மா மிகவும் சோர்ந்து போய் இருக்குது. காரணம் என்னென்னா ஆத்மாவில் பலன் இல்லை, ஆத்மாவில் சுகம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் அவர்களுக்குள்ளாக இருந்துன்னா அந்த ஆத்மா எப்படி இருக்குமா, செழிப்புள்ளதாக இருக்கும். அந்த வார்த்தை, அந்த ஆத்மா அது புஷ்டியாக இருக்கும். அந்த ஆத்மாவில் சுகம் இருக்கும், அந்த ஆத்மாவில் ஆசீர்வாதம் இருக்கும், அந்த ஆத்மாவில் சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை பலப்படுத்துகிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆக பிரியமானவர்கள், இன்றைய நாளில் நாம் சிந்தித்த வேத வசனங்களுக்கு முன்பாக நம்மை இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.